பிரெக்னன்சி சமயத்துல வெள்ளப்படுறதுனா எந்த நேரத்துல எப்படி டிஸ்சார்ஜ் இருக்கு இது நார்மலா டாக்டர் இல்ல இதனால ஏதாவது பிரச்சனை வருமா வணக்கம் நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன் மகப்பேறு மருத்துவர் from Kriya Women's Clinic in Adayar. White discharge வெள்ளப்படுறதுங்கிறது நம்ம ரொம்ப காமனா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல ஆனா பிரெக்னன்சி சமயத்துல வெள்ளப்படுறதுனா எல்லாருக்குமே ஒரு சின்ன டென்ஷன். இது நார்மலா டாக்டர் இல்ல இதனால ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல பேபி ஏதாவது பாதிக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே வர ஒரு நார்மல் டவுட். ஸோ எதெல்லாம் நார்மல் எது நம்மளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு நார்மலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வருதுங்கிறது நம்மளுக்கு அந்த ஒரு கர்ப்பப்பை நம்மளோட யூட்ரஸ் நம்மளோட வெஜைனா அதெல்லாம் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. அது ஒரு கிளாண்டுலார் ஸ்ட்ரக்சர்னால எப்படி நம்மளுக்கு வாய் பகுதியில் வந்து ஒரு சலைவா ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி தான் அந்த இடத்துலையும் ஒரு டிஸ்சார்ஜுங்கிறது ஃபார்ம் ஆகி வெள்ளப்படுறதா வெளியில் வருது. ஸோ இது நம்மளுக்கு ஒரு சளி மாதிரி இருக்குது இல்லை எக் ஒயிட் மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு நார்மலான ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் தான். இதை பற்றி நம்ம கவலைப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. எஸ்பெஷலி ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் அந்த இடத்து எல்லாத்துலேயுமே ரத்த ஓட்டம் பிளட் சப்ளை ரொம்ப கூடுதலாக இருக்கிறதுனால அதிக ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றது ரொம்ப ரொம்ப நார்மல். ஸோ எப்போ நம்ம இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பற்றி நம்ம கவலைப்படணும் அப்படின்னீங்கன்னா பால் திரிஞ்சு போய் இல்லை ஒரு தயிர் மாதிரி திரியாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எஸ்பெஷலி ப்ரெக்னென்சியில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வரும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக சரியாயிடும். இல்லை ஒரு மாதிரி ஒரு பிளட்டு கலந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லை ரெட் கலராக இருக்குனாலும் அவசியம் டாக்டரை பார்க்கணும். இல்லை க்ரீனிஷ் கலராக ஒரு பச்சை கலரில் ஒரு மாதிரி இருக்குது இல்லை நொரையாக ஃப்ராதியாக இருக்குது ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங்கோட ஒரு ஃபிஷ்ஷி ஓடரோட இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக அப்போ டாக்டரை வந்து பார்க்கணும். ஸோ அரிப்பு ஏற்பட்டு ஒரு ஸ்மெல்லோட கலர் மாறின டிஸ்சார்ஜ் தான் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன். ஒரு நார்மலாக ஒரு வெள்ளப்படுறது எக் ஒயிட் மாதிரி இல்லை நம்ம யூரின் போனதுக்கு அப்புறமா நம்ம டிஸ்சார்ஜ் பார்க்கறதுங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம், பயப்படுறதுக்கு இல்லை. எஸ்பெஷலி நம்ம அந்த ஒரு ப்ரெக்னென்சி அட்வான்ஸ் ஆகும்பொழுது ஒரு 7-8 மாதம் தாண்டி போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வெள்ளப்படுறதை நம்ம பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம எப்போ அந்த பனிக்கோட நீர் உடஞ்சி நீர் போகிறதையும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரியான நேரத்தில். ஸோ ஒரு பனிக்கோட நீர் உடஞ்சி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு தண்ணியாக ஒரு யூரின் போகிற மாதிரியோ கலர்லெஸ்ஸாக ஒரு இளநீ மாதிரி இருக்கும். அதில் ஒயிட் கலரில் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வெள்ளப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டிக்கியாக இருக்கும். கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களை அறியாமல் கம்ப்ளீட்டாக உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நனைகிற அளவுக்கு நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் இருக்காது. இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஒரு லேபர் பெயின் வர சமயத்தில் அந்த ஒரு 38 வாரம் 39 வாரம் அந்த நேரத்தில் மியூக்கஸ் ப்ளக் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். அது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு லேபருக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்சார்ஜ். அது வந்து ஒரு ஒரு ₹2 காயின் சைஸில் ஒரு சளி மாதிரி நம்மளுக்கு திடீர்னு நம்மளுக்கு வந்து விடும். சர்விக்ஸுக்கு உள்ளே இருக்கிற அந்த டிஸ்சார்ஜ்லாம் வெளியில் வருது, சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இண்டிகேஷன் தான். நம்ம ப்ரெக்னென்சியில் அதாவது நம்மளுக்கு அந்த 38-39 வாரத்தில் அந்த மாதிரி அந்த ரத்தம் கலந்த மாதிரியான டிஸ்சார்ஜ் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஷோன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு நார்மலாக படுற ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளோட பேபியோட க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணுறதுக்கோ சம்மந்தம் கிடையாது. நிறைய பேர் அவங்க டாக்டர் நான் வந்து ரொம்ப சூடாக சாப்பிட்டேன் இல்லை நான் வந்து அதிக நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் அதனால தான் எனக்கு டிஸ்சார்ஜ் வந்துச்சு அப்படிம்பாங்க. அதெல்லாமுமே ஒரே ஒரு கனெக்ஷன் கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு ஹெல்தியான டயட் சாப்பிடணும், நல்ல தண்ணி நிறையா குடிக்கணும், டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் டைரக்ட் கனெக்ஷனுங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எந்த நேரத்தில் எப்படி டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன டிஸ்சார்ஜுங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். எல்லா டிஸ்சார்ஜுக்குமே நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இன்ஃபெக்ஷனாக இருந்தால் கூட நம்மளுக்கு ப்ரெக்னன்சி சேஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக டிஸ்சார்ஜ்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும்.